டியூக்கி நானும் போய் அவங்கள ஒருத்தங்களா சேர்ந்துக்கிறோம். நீங்க 2 பேரும் ப்ரொஜெக்ஷன் ரூமுக்குள்ள போங்க, மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். கொஞ்சம் இரு, இதுக்கு முன்னாடி உன்னை நான் இங்க பார்த்ததே இல்லையே. ஏதோ ஒண்ணு சரியில்லையே. அது நாங்க புதுசா ஓ, வந்திருக்கோம். புது போஸ்டிங் போல இருக்கியா? நிச்சயமா எங்க அரசர் உங்க 2 பேருக்கும் ஏதாவது நல்ல வேலையா வச்சிருப்பாரு. அப்பா தாங்க முடியலப்பா, குடல போறேன். ஆமாப்பா, இந்த பூனைங்க ரொம்பவே மோசம். தயவு செஞ்சு அந்த பேரை மட்டும் சொல்லாத. ஸ்கிரிப்ட்ல இருக்கேப்பா, என்னத்த சாப்பிடுறானுங்களோ. ஓகே, நாம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆயிடுச்சுல. எங்களுக்காக எல்லாரையும் மெயின் தியேட்டருக்கு உங்களால வர வைக்க முடியுமா? ஏன்னா அரசருக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு இருக்கோம். அது அவருக்கு கண்டிப்பா தேவை இல்ல. ஓ ஆமா, நாங்க இதை எல்லார்கிட்டயும் பரப்புறோம். ஓகே, கிட்டத்தட்ட எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் ஆஜரானதுக்கு அப்புறம் சூசரன் மேரிக்கு நம்ம சிக்னல் கொடுக்கலாம். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இந்நேரம் என் வீரர்கள் எல்லாரும் இந்த இடத்த பாதுகாத்துக்கிட்டு இருக்கணுமே. அதே நாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சோம். தன்னலம் இல்லாம தலைமை தாங்குற உங்களுக்கு நாங்க ஏதாவது பரிசு கொடுக்கணும் இல்லையா? ஓ அப்படியா? அப்ப எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கு சர்ப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏதாவது கியூட் கேட் வந்து எனக்காக டான்ஸ் ஆட போகுதா? அது அப்புறமா சொல்றோம். நீங்க போய் மத்தவங்களோட அங்க உட்காருங்க. ஆமாங்க, அந்த சர்ப்ரைஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நாம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடலாம். அப்படி இல்லன்னா தூங்குறத பத்தி பேசலாம். நாம பூனைங்கிறதுனால தூங்குறத பத்தி தான் பேசணும். அப்புறம் செவரேறி குதிக்கிறத பத்தி, அப்புறம் வகை வகையா மீன் சாப்பிட்டுட்டு மீன் எடுத்து பெருக்கிறத பத்தியும் பேசலாம். ஓ, அறிவுபூர்வமான பேச்சு. நான் எல்லாரையும் அசெம்பிள் பண்றேன். நண்பர்களே, தோழர்களே, எல்லாரும் ஒண்ணா வந்து ஒரு இடத்துல உட்காருங்க. அதாவது நாம யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களோ? அதுல என்ன சந்தேகம்? வீரர்களே, இவங்கள ரவுண்டு கட்டுங்க. இங்க பாருங்கப்பா, அந்த படத்தோட ஹீரோ கூட வெளியே வந்திருக்காரு. இவங்கள சமாளிக்க நிச்சயம் இவர்கிட்ட வழி இருக்கும். என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. யாராவது தயவு செஞ்சு நல்ல வீணா போன பிளான். இத நாங்களே செஞ்சிருப்போமே. யாரு? இளவரசியா? நம்மள காப்பாத்த வந்துட்டாங்க. மெகா பாப்கார்ன் ஹாட் டாக் சூப்பர் பாக்கெட் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதற்கட்டும் இளவரசி, மனுஷங்களும் ஹியூமன் ஸ்பேஸ் கேட்ஸ் ஒற்றுமையா வாழ முடியுங்கிறத உங்க அப்பா எப்பதான் தெரிஞ்சுக்குவாரு? எங்க அப்பா கொஞ்சம் திமிரு பிடிச்ச அரசர் தான். என் அருமை இளவரசி, தயவு செஞ்சு அந்த மனுஷங்க கிட்ட இருந்து ஒதுங்கி போயிடு. பார்த்தாலே சகிக்கல. நாங்க சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ ஆசைப்படுறோங்கிறது உங்களுக்கு புரியலையா? அச்சச்சோ, இப்படி நடக்க கூடாதே. அப்ப சரி, பிளான் பி செயல்படுத்த வேண்டியதான். ஆமா, என்னது இது? இது ஒரு பர்பிள் ஸ்பேஸ் டாக். ஆமா, அதையே சுருக்கமா சொல்லணும்னா டியூக்கி. பின்வாங்குங்க. சீக்கிரம் ப்ரொஜெக்டர் ரூமுக்கு போலாம். இந்த வேலையை நீயே சரியா? தாராளமா. இந்த படத்துல பர்பிள் ஸ்பேஸ் டாக் வேணும்னு சொன்னல. மலை போல குவிஞ்சு கிடக்குதே. என்னோட சக பர்பிள் ஸ்பேஸ் கேட் நண்பர்களே, மனுஷங்களுக்கும் நமக்கு இருக்கிற போரை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். இனி அது வேண்டாம். நான் உண்மையை தான் பேசினேங்கிறதுக்கு ஆதாரமா இந்த ராஜமுத்திரையை உங்களுக்கு காட்டுறேன். நாம நல்ல பாதையில போகிறதுக்கு நமக்கு உதவினது வேற யாரும் கிடையாது, மதிப்பிற்குரிய ஸ்பேஸ் டாக். இவரு ஸ்பேஸ்ல இருந்து வந்தவர். பயமா இருக்கு. எண்டிங்னா இப்படிதான், சும்மா கும்முன்னு இருக்கணும்.